பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. மணிச்சந்திரா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாவும் மாயா செகண்ட் ரன்னர் அப்பாவும் ஆகியிருக்காங்க. அர்ச்சனா டைட்டில் வின் பண்றதுக்கு பிரதீப் ஆண்டனியோட ஃபேன்ஸும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பாம இருந்திருந்தா பிரதீப் ஆண்டனி தான் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருந்துச்சு. பிரதீப் ஆண்டனிக்கு நிறைய பேர் ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் மாயா, பூர்ணிமா, ஐஷு தான் கூல் சுரேஷ் பிரச்சனையை கரெக்டா யூஸ் பண்ணி பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. அதுலயும் முக்கியமா மாயா தான் பிரதீப் ஆண்டனிய அண்ணா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எமோஷனலா பேசி டைட்டில் வின் பண்ணா 50 லட்சத்தையும் பிரதீப் ஆண்டனிக்கே கொடுத்துருவன்ற மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில பிரதீப் ஆண்டனிக்கே துரோகம் பண்ணியிருந்தாங்க. அதனால மாயா, பூர்ணிமாவை மக்கள் பலரும் பயங்கரமா வெறுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பிரதீப் ஆண்டனி அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல மாயாக்கு நேரடியாவே பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் மாயா, வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நீ நல்லா இருப்பன்னு தெரியும். உன்கிட்ட ஒன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஷிப்போட விலை 50 லட்சம். ஆனா நான் அவ்வளோலாம் வருது இல்லைன்னு நீ நினைச்ச. நான் புரிஞ்சுக்கிறேன். உன் கூட விளையாடுனது நல்லா இருந்துச்சு. செக்மேட், அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார்னு சொல்லி பிரதீப் ஆண்டனியும் மாயாவும் பிக் பாஸ்ல பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு வீடியோக்கு பிரதீப் ஆண்டனி ரிப்ளை பண்ணி சொல்லியிருக்காரு. அர்ச்சனா என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்ததால 50 லட்சம் ரூபாய் வின் பண்ணாங்க. ஆனா நான் அவ்வளோலாம் வருது இல்லைன்னு நீ நினைச்சதால உன்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்லி பிரதீப் ஆண்டனி மாயாக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. பிரதீப் ஆண்டனியோட இந்த ட்வீட்டுக்கு மாயா ஏதாவது பதில் சொல்வாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.